அதே மாதிரி ஆம்பாடு அக்கடில் இருக்க முடி அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் உராய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த அக்களில் வந்து முடி இருக்குது. அதே மாதிரி மறைவிடங்கள் பிறப்புறுப்புகளில் இருக்கிற முடி வந்து அதே மாதிரி வந்து அது வந்து அங்கங்கே வந்து ஒரு மாய்ச்சர் ஒரு ஈரப்பதமாக இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து ஏன்னா அது லேஸ் வேர்வையோட ஈரப்பதமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அக்கிளியாகட்டும் சரி இல்லை இந்த மறைவிடங்களானாலும் சரி தொடைகள் ஒன்றுக்கு ஒன்று முட்டும்போது தொடைகள் உராயும் போது அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அங்கே வந்து சில சிராய்ப்புகள் இல்லை வந்து ஒரு எரோஷன்ஸு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ரோமங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. அது கடவுளுடைய படைப்பில் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ரோமங்களுக்கெல்லாம் வந்து உயிர் இருக்குது, அதெல்லாம் வந்து பிளட் சப்ளை இருக்குது. அது இது சக்ஸ் பிளட்டை சக் பண்ணி தான் அது வந்து உயிர் வாழ்து. ஆக நம்ம பற்றி எதுக்கு என்னங்கிறது நமக்கு இது வரைக்கும் நம்ம யோசனை பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த ரோமங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசனை பண்ண வேண்டியதுதான். ஆக இவ்வளோ இருக்குது. அதாவது பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனு, அதே மாதிரி இந்த வேர்வை அங்கங்கே வந்து ஃப்ரிக்ஷன் உராய்வுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அந்த ரோமங்கள், அதே மாதிரி வந்து தொடைகள் போன்ற இடங்கள் வந்து உராயும் போது அங்கே வந்து ஒரு புண்ணோ இல்லை ஒரு அலர்ஜிக் கண்டிஷன்ஸோ இல்லை ஒரு அங்கே இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு வாட்டியக்கால் ஒரு ஆல்சர் மாதிரியோ அந்த மாதிரி வந்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இறைவன் படைப்பில் அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக வேண்டியும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தடுப்பாக வந்து இருக்குது.